மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமியில டிஎன்பிசி 2026க்கான குரூப் 1 மற்றும் குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் இன்னிலிருந்து நமக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் நம்பர் 1ஓட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த டெஸ்ட் வந்து குரூப் 4க்கும் இது வந்து பொருந்தும். சரிங்களா? குரூப் 1 and 2 இட்ஸ் ப்ரையாரிட்டி. ஸோ இதே டெஸ்ட்ல நாங்கள் ஜாயின் பண்றது படிக்கிறோம் அப்படின்னா குரூப் 4க்கும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? கொஸ்டின் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல இருந்தும் 50% ஆஃப் கொஸ்டின் அவுட் சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டும் நமக்கு நடக்குது அப்படின்னா 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அந்த சப்ஜெக்ட்ல புக் பேக்ல இருந்து எடுத்திருப்போம். தென் 50% ஆஃப் கொஸ்டின் வந்து அவுட் சோர்ஸ்ல இருந்து அந்த டாபிக்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து நாங்க ஃப்ரேம் பண்ணி டெஸ்டஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் நம்பர் 1ஓட மேத்தமெட்டிக்ஸ் ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன். இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல சுருக்குகளை பார்த்துடலாம். சோ இப்போ ஒரு क्वेश्चंस ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா சோ இந்த போர்ட் மாஸ் படி நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம சால்வ் பண்ண போறோம். போர்ட் மாஸ் படி சால்வ் பண்ண போறோம். அப்ப பிராக்கெட் குள்ள தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்ப 4 5 அப்ப 5/2 பிளஸ் 3/4. சோ இதான் ஃபர்ஸ்ட் நம்ம வெளிய எடுக்கணும். சோ அப்ப எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 4 வந்துரும். அப்ப 2 டைம் வந்துரும். சோ அப்ப 10 பிளஸ் 3. அப்ப இதை நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா 13/4 வந்துரும். சரியா? அதுக்கப்புறம் மைனஸ் இங்க என்ன இருக்கு? 4 3 12 12 1 13. அப்ப 13 நமக்கு என்ன வந்திருக்கு? 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப எல்சிஎம் எடுத்தா 12 வந்துரும் நமக்கு. சோ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கிறப்ப அப்ப இது 4 டைம் 4 40 4 12 52 மைனஸ் இது என்ன வந்திருக்கு? 3 அப்ப 39. அப்ப கழிச்சிருவாங்க 40 இங்க ஒரு 12. சரிங்களா? அப்ப 13/12. அப்ப இந்த என்டையர் சீக்வலுக்கு 13/12 வந்துருச்சு. 13/12 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த என்டையர் சீக்வல் எவ்வளவு வந்திருக்கு? 13/12 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? நமக்கு டிவிஷன் இருக்கு. அப்ப டிவிஷன் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 13/12 13/6. அப்ப டிவிஷன் எப்ப ரெசிப்ரோக்கலா மாறிடுமா? நமக்கு இந்த இடம் ரெசிப்ரோக்கலா மாறிடும். அப்ப 13/6 இன்ட்டு 12/13 மாறிடும். அப்ப 13 கேன்சல் ஆயிரும். 1 6 6 6 12. அப்ப இந்த என்டையர் சீக்வல் நமக்கு என்ன வேல்யூ வந்துருச்சு? 2. மறந்துடாதீங்க. அப்ப இங்க என்ன இருக்கு? அதுக்கு முன்னாடி வகுத்தல் சைன் இருக்கு. இங்க என்ன இருக்கு? 36 36 பிளஸ் 3 39/4. அப்ப 39/4 வகுத்தல் அதானே இன்ட்டு 1/2 அப்படின்னு மாறிடும். இன்ட்டு 1/2 மாறிடும். அப்ப இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 39/8. தட் இஸ் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் பி ல இருக்கா 39/8ன்றது? சரிங்களா? லேயர் பை லேயரா நம்ம செய்யணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? சோ நம்ம ரைட் டு லெஃப்ட் கம்பேரிசன்ல நம்ம பண்ணிட்டு வந்தோம். சரிங்களா? சோ क्वेश्चन நம்பர் 75க்கான ஆன்சர் வந்து 39/8. So question number 75 to 76 வரும்ல. So 76 தான் first question. So 77 பாருங்க. It's a base. அதே மாதிரி தான் இங்க ஆஃப் இருக்கு. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம், மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே போல வழக்கம் போல. சரிங்களா? 6/7 இன்ட்டு 1/5 அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? 6/35 6/35. அப்ப இது சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 6/35. அடுத்து என்ன இருக்கு? இங்க டிவிஷன் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்டையர் சீக்வலை முதல்ல முடிச்சிருவோம். சோ 6/35 அந்த சைடு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன வந்திருக்கும்? 6/35. அதுக்கு முன்னாடி வகுத்தல் சைன் இருக்கு. ஓகே, இருந்துட்டு போட்டோம். சோ இப்போ பிராக்கெட்ல இருக்கறத சால்வ் பண்ணலாம். சோ இவ்வளவு முதல்ல சால்வ் பண்ணலாம். சோ சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சோ அப்ப 15 19 19/15 மைனஸ் 13/15. அப்ப டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கு. அப்ப 15. அப்ப கழிச்சிடலாம் 6/15 இன்ட்டு 5/7 அதானே மைனஸ் 3/7. இதுதான் இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான் நம்ம செஞ்சு முடிக்கணும். சரிங்களா? இவ்வளவுதான் நம்ம செஞ்சு முடிக்கணும். ஓகே, டன். சோ அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல
நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓரஞ்சு 5 3 15, வேற சால்வ் இல்ல. சோ அப்ப 6/21 3/7 மைனஸ்ல இருக்கு. அப்ப வழக்கமா நம்ம எல்சிஎம் 21 3 டைம் 3 9 மைனஸ் 6, அப்ப 3/21, அப்ப 1 3 7 3 21. அப்ப இந்த என்டையர் சீக்வலுக்கு எனக்கு என்ன வந்திருக்கு, 1/7. கடைசி என்ன இருக்கு, 1/7. அப்ப 1/7 டிவைடட் பை அங்க என்ன இருக்கு, 6/35 இன்டு இந்த இடத்துல ஆஃப் மீன்ஸ் இன்டு ஓரஞ்சு 6/5 இதான் இருக்கு. சோ அப்ப இது நம்ம 6/5 இன்டு 1/7 இன்டு 35/6 ரெசிபிரோக்கா மாதிரி இருக்குல்ல, அது மல்டிப்ளிகேஷன் போறப்ப ஒரு நிலையில 35. சோ 5 5 கேன்சல், 6 6 கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்கு எனக்கு 1. ஆப்ஷன் மேல இருக்கா 1. இந்த क्वेश्चन ஆன்சர் என்ன 1. லேயர் பை லேயரா செஞ்சாவே போதும், we got it answer very easy. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, the general of army wants to create a form of square. சரிங்களா, ஸ்கொயர் ஃபார்ம்ல அவங்க வந்து நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஸ்கொயர் ஃபார்ம் ஆஃப் 36,562 armies men வந்திருக்காங்க. after arrangement of he found some army men is remaining unused ன்றாங்க. இது பயன்படுத்துறாங்க இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு. அப்ப உட்கார வைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் சஃபிஷியன்ட் ஆயிருச்சு இடம். ஆனதுக்கு அப்புறம் மீதம் வந்து அன்யூஸ்டா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்ல எத்தனை எடுத்து பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்த்தாதான் நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். அவங்க தான் அன்யூஸ்டு மேன். சோ அப்ப முதல் ஸ்கொயர் வேல்யூவும் தெரியணும். அப்ப நியர்பை தான் வரும். சோ பாப்பா எப்படின்னு, இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 2 2 1 அப்படி பிரிக்கணும். 2 2 ஜோடி ஜோடியா பிரிக்கணும் நம்பர்ஸ் கிராக் பண்றது. அப்ப இங்க 3ன்ற நம்பர் எந்த டேபிள்ல வரும் அப்படின்னா 1 டைம்ஸ். சோ அப்ப 1 டைம், அப்போ 1 டைம் போட்டுடலாம். நம்ம போட்டோம்னா ரிமைனிங் 2 265 வந்துருச்சு. சரிங்களா, இங்க 1 வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இதோட பிளஸ் எந்த நம்பரை போடுறோமோ அதை தான் அப்படியே இங்க போடணும். பிளஸ் 1 பண்ணேன் இந்த 1, அப்ப 2. சரிங்களா, அடுத்து இந்த 2ஓட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2 வந்துருச்சா, இங்க 2ஓட இப்ப 1 சேர்க்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக 1 சேர்த்தோம்னா இங்கேயும் 1 சேர்த்துறோம். அப்ப 1ஆல பெருக்கணும்னு அர்த்தம். அப்ப 21 21 தான் வரும். ஆனா 265 இருக்கு. அப்ப 1 வராது இந்த இடத்துல. புரியுதா எப்படி நம்ம டிவைட் பண்றோம்னு? அப்ப அதே இது நான் 9ன்னு போறேன். நீங்க இங்கேயும் 9. அப்ப 29க்கு அடுத்து நான் 9 போட்டேன். அப்ப 9ஆல தான் பெருக்கணும். 9 81, மிச்சம் 8, 9 18, 19 20 26, 261 வந்துருச்சா, 261 போட்டாச்சு. மிச்சம் நமக்கு 4. சோ அப்ப 462 வந்துருச்சு. 462 வந்துருச்சா நமக்கு. ஓகே, 462 வந்துருச்சு. இங்க 29 வந்துருச்சு. இங்க எதால நீங்க பெருக்குனீங்களோ அதே நம்பரால தான் ஆட் பண்ணணும். அப்ப பிளஸ் 9 இந்த இடத்துல. இங்க எப்படி நீங்க பிளஸ் 1 போட்டீங்க அந்த நம்பரால தான் பெருக்கிறப்ப அந்தது. இங்க 9ஆல பெருக்கிறப்ப அடுத்த டைம் 9ஆல தான் பெருக்கணும். அப்ப 30 என்ன வந்திருக்கும், 29 38. ஓகே 38. அப்ப அடுத்து இங்க 38 வந்துருச்சுன்னா இங்க 1 டைம் போட்டாதான் இங்கேயும் 1. அப்ப 381 1ஆல பெருக்குனா 381. அப்ப ரிமைனிங் என்ன வந்திருக்கும் 1 10 81. அப்ப மிச்சம் ஒண்ணு எத்தனை பேர் இருக்காங்க, ரிமைன் அன்யூஸ்டா 81 பேர் இருக்காங்க. இதான் விஷயம். இதான் சால்வ் பண்ற மெத்தட்ஸ். சோ இந்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, 5 ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே பவர் வேல்யூ நமக்கு ஈக்குவலா இருக்கு. அதே போல பேஸ் ஈக்குவலா இருக்கு. சோ அப்ப 5 பவர் அது a பவர் m, a பவர் m, a பவர் n. அப்ப என்ன பண்ணணும், a பவர் m plus n. சோ இந்த ஃபார்மட் தான் இது. சரிங்களா, பேஸ் அடிமானம் சமமா இருக்கு, பவர் இருக்குன்ற பட்சத்துல இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 பவர் அடுத்து 5 பவர் 66. இந்த என்டையர் ஈக்குவல் அதான். அப்ப இங்க இங்க நமக்கு என்ன வந்திருக்கு, பெருக்கல் வந்திருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம், 5 பவர் பேஸ் 1 இருக்கு. அப்ப 1 பிளஸ் 66 67. அப்ப 5 பவர் 67 இது. அடுத்து இங்க இருக்கு 3. ஓகேவா, அப்ப இத நான் பண்றப்ப என்ன இருக்கு 3 இன்ட்டு 3 பவர் 66. அப்ப 3 பவர் 67 வந்துருச்சு. இப்ப இது ரெண்டு பெருக்கணும்ன்றான் 5 3யும். அப்ப 5 3 பெருக்குனா 15. கரெக்டா, எனக்கு இங்கேயே 67 தான் இருக்கு, இங்க 67 தான் இருக்கு. அப்ப பேஸ் எனக்கு ஈக்குவல் ஆயிருச்சு. அப்ப 15 பவர் 67 is equal to
15 பவர் எக்ஸ் பிளஸ் 67 தான். எனக்கு இங்க 11 பேஸ் ஈக்குவலா இருக்கு 67. அப்ப எக்ஸ் பிளஸ் 7 சொல்லியிருக்காங்க. அப்ப 60 பிளஸ் 7, அப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன 60 வந்துருச்சு. ஆனா கேட்ட கேள்வி x/2 தான் கேட்டிருக்கான். அப்ப x/2ன்றது என்னது நமக்கு 30 இஸ் ஆன்சர். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் 30. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படினா √3 minus 1 by √3 plus 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இங்க a plus b √3 இத சால்வ் பண்ணா ஒரு கிடைக்கிறதா என்னது a plus b √3 அப்படின்றாங்க. சோ அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப முதல்ல a plus b கண்டுபிடிப்போம். முதல்ல இதை ஈக்குவேட் பண்ணுவோம். சோ பெருக்கலாமா? சேம் வேல்யூ வச்சு √3 minus 1 √3 minus 1 இத பெருக்குவோம். அப்ப இது பெருக்கிறப்ப என்ன வந்திருக்கு? a plus b the whole square வந்திருக்கு. a square b square வந்துருச்சா? அப்ப √3 minus 1 the whole square divided by இது plus or minus வந்துருச்சு. அப்ப √3 the square minus 1 square 1 square இத பெருக்கிறப்ப அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன வந்திருக்கும்? a minus b the whole square அதானே? a minus b the whole square இருக்கு. அப்ப a minus b the whole square என்ன வந்திருக்கும்? a square அதானே? அடுத்து என்ன வந்திருக்கும்? minus 2ab plus b square அதானே? minus 2ab 2ab அதானே? 2ab அப்ப 1 அது பெருக்கிறப்ப ஏன்னா இதான b ஓட வேல்யூ plus b square 1 square சரிங்களா? அப்ப நமக்கு இது ஸ்கொயர் பண்ணணும். சோ அப்ப கீழ என்ன வேல்யூ வந்திருக்கும்? இத ஸ்கொயர் பண்ணா 3, இத ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கும்? 1 கரெக்ட்டா? சோ அப்படின்றப்ப கீழ எனக்கு என்ன வந்திருக்கு? இங்க மைனஸ் அப்ப பிளஸ் -1 ஸ்கொயர் பிளஸ் 4 அப்ப கீழ வந்து 4 வந்துருச்சு. இங்க மேல என்ன இருக்கு? 3 minus 2 √3 கரெக்ட்டா? ஏன்னா இதோட பெருக்கிறப்ப 1 தான் வரும். சோ அடுத்து பிளஸ் நமக்கு என்ன வந்திருக்கும்? சோ ஓகே இங்க மைனஸ்ல சாரி -1 அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? 2 சோ அப்படின்ற பட்சத்துல 1. சோ அப்ப எனக்கு ஃபைனலா கிடைச்ச வேல்யூ என்ன வந்திருக்கு? 3 minus 2 √3 அந்த பிளஸ் 1 கிட்ட போச்சுனா தான் பிளஸ் 1 பிளஸ் போறப்ப 4 ஆ மாறிடும்ல இந்த இடத்துல. இது பிளஸ் 1 இது 3 பிளஸ் 3 அப்ப ரெண்டையும் போடுறப்ப பிளஸ் 4 ஆ மாறிடும் டிவைடட் பை 2. அப்ப இத சால்வ் பண்ணுங்க அப்படினா வந்திருக்கும் 2 minus √3 இதான் வந்திருக்கும் 2 minus √3. அப்ப இந்த 2 minus √3ன்றதா எதோட வேல்யூ? 2 minus √3ன்றதா இதோட வேல்யூ. a plus b the √3 ஓட வேல்யூ. அப்ப இந்த இடத்துல √3 இந்த வந்துருச்சு. அப்ப இவன் தான் யாரா இருக்க முடியும்? a. அப்ப a is equal to 2. அப்ப b என்னவா இருக்கும்? இங்க b இருந்து -1 b is equal to -1 ஏன்னா இந்த இடத்துல -1 தானே? எது மேலனா -1 இருக்கு தானே அர்த்தம். அப்ப ab ஓட வேல்யூ கிடைச்சிருச்சா? a ஓடது என்னது? 2 b ஓடது -1. இப்ப a ஸ்கொயர் தான் கேட்டிருக்கான். a ஸ்கொயர்ன்றது என்னது? 2 ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர்ன்றது 4 பிளஸ் அடுத்து இருக்க b ஸ்கொயர்ன்றது 1 ஸ்கொயர் -1 ஸ்கொயர் அப்ப -1 னா 1 அப்ப 5. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன? 5 ஆப்ஷன் டி ல இருக்கா? சோ கொஞ்சம் கிராக் பண்ணனும் அந்த ஈக்குவேஷன் அவ்வளவுதான். சோ இது வழக்கம் போல போர்ட் மாஸ் பேஸ் பண்ணி நம்ம செய்யறது. சோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்ட்ல முடிச்சிடலாம். இது டிவிஷன் பார்ட்ல இருக்கு, இது டிவிஷன் பார்ட்ல இருக்கு. அவ்வளவுதான், ரெண்டு தான் டிவிஷன் பார்ட்ல இருக்கு. அப்ப இவன டிவிஷன் பார்ட்ல பண்ணா 1, இவன டிவிஷன் பார்ட்ல பண்ணா 1 பண்ணியாச்சு. அடுத்து மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணா இவன் தான் மல்டிபிள் இருக்கான். அப்ப 1 × 11 11. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 11 பிளஸ் இருக்கு. 11 இந்த 11 போட்ட இது 1 1 × 11 11 -11. அடுத்து என்ன இருக்கு? இது 1 அப்ப பிளஸ் 11 வந்துருச்சு. -11 பிளஸ் 11 வந்துருச்சு. இதான் ஃபைனலா இருக்கிறது நமக்கு. அப்படிதானே? அப்ப நமக்கு என்ன இருக்கு இங்க? +11 -11. அடுத்து என்ன வந்திருக்கு? +11 -11. மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கு? 11 11 தான் இருக்கு. அப்ப 22 இஸ் ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட் ஷோகேஸ் யுவர் வேல்யூ. டக் 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 போட்டுறலாம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நியூமரேட்டர் ஆஃப் த ஃபிராக்ஷன்ஸ்.
சோ அப்ப நியூமரேட்டர் அப்ப பகுதி தொகுதின்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து இது இருக்கு என்னது நியூமரேட்டர் வேல்யூ, இது டினாமினேட்டர் வேல்யூ. சரிங்களா? இப்ப நியூமரேட்டர் வேல்யூல என்ன சொல்றாங்கன்னா 60% இன்க்ரீஸ் பண்றான். அப்ப இன்க்ரீஸ் 60% அப்ப 160 மாறிடுது. ஏன்னா பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்கோம், இன்க்ரீஸ் சொல்லியிருக்கான். அப்ப பர்சன்டேஜ் வேல்யூ இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோம்னா 100ல தான் பிளஸ் பண்ணணும். சரியா? இதே பர்சன்டேஜ் டிக்ரீஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 100ல மைனஸ் பண்ணணும். இது நமக்கு தெரியும், பேசிக் பர்சன்டேஜ்ல நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அடுத்ததுல டிக்ரீஸ் பை 60%. அப்ப டிக்ரீஸ்னா 60% குறையுது, அப்ப 40 மாறிடுது. கரெக்டா? அப்ப எவ்வளவு மாறி இருக்குங்க, எத்தனை மடங்கா மாறி இருக்கு? இப்ப புதுசா வந்தது 4 மடங்கா மாறிடுச்சு, 4 டைம்ஸா மாறிடுச்சு. பழசோட புதுசு எப்படி இருக்கு? 4 டைம்ஸ்ல இருக்கு. இந்த இருக்கா 4 times is older than the fractions. பழசை போல 4 மடங்கா இருக்கு அது இப்ப இருக்கிறது. தட் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? சோ அடுத்த क्वेश्चंस பாருங்க. இந்த a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் c ஐ a பிளஸ் 2 வில் வகுக்கும் பொழுது a பிளஸ் 2 வில் வகுக்கும் பொழுது 1 கிடைக்குது அப்படின்ட்டாங்க. 1 கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப அப்படியே போடலாம் நம்ம. அப்ப தனித்தனியா ஈக்குவேட் பண்ணி போடணுங்க, மறந்துடாதீங்க. இது 1 கிடைக்கின்றான். அடுத்த இதை நம்ம 1ஆல நம்ம டிவைட் பண்றப்ப எனக்கு 17 கிடைக்குதுன்றான். அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் பேசிஸ்ல சால்வ் பண்ண முடியும், வாங்க சால்வ் பண்ணலாம். சோ அப்ப p ஆஃப் a அப்படின்றோம். இந்த a தான் என்ன அப்படின்னா 2ஆல டிவைட் பண்றாங்க. அப்ப இங்கதான் 2, இங்க மைனஸ் பிளஸ் 2னா அங்க மைனஸ் 2, இங்க மைனஸ் 1 இங்க பிளஸ் 1 போட்டுக்கணும் p ஆஃப் a ல. சரிங்களா? அப்ப இங்க மைனஸ் 2, ஏன்னா இங்க பிளஸ் 2ன்னு சொல்லிக்கலாம், அதனால மைனஸ் 2 ஆகும். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் c அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்ப இந்த a கான வேல்யூ தான் எனக்கு தெரியும்ல, மைனஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், அதான மைனஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 2 ஏக்கு வந்து மைனஸ் 2b பிளஸ் c is equal to 1a. ஏன்னா இதுக்கு 1 தான் கிடைக்குதுன்றாங்க இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றப்ப. அப்ப இதை சால்வ் பண்றப்ப என்ன வந்திருக்கும், 4 மைனஸ் 2b பிளஸ் c is equal to 1a அப்படின்ட்டாங்க. அப்போ பிளஸ் 4 அங்கிட்டு போச்சு அப்படின்னா என்னவா மாறும், நமக்கு மைனஸ் 4 மாறிடும். அப்ப மைனஸ் 2b பிளஸ் c is equal to மைனஸ் 3. இதுதான் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியா? மறந்துடக்கூடாது. இப்ப அடுத்து அது கேட்டது என்ன அப்படின்னா சியோட மதிப்பு தான் கேட்டிருக்கான், ஃபைண்ட் சி. அப்ப ஈக்குவேட் பண்ணாதான் எனக்கு தெரியும் சி எப்படி ஈக்குவேட் பண்றது. அப்ப ரெண்டாவது என்ன இருக்கு, a ஸ்கொயர் பிளஸ் ஏசி பிளஸ் பி ஈக்குவல் டு 17 அப்படின்ட்டான். அதை வகுக்கும் பொழுது 17 கிடைக்குதுன்றான். அப்ப எதால வகுக்க, மைனஸ் 1ட்டா. அப்ப மைனஸ் 1 ஏ என்ன ஆகும், பிளஸ் 1 மாறிடும். அப்ப 1 ஸ்கொயர் பிளஸ் 1 சி பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 17. அப்ப 1 ஸ்கொயர் பிளஸ் சி பிளஸ் பி ஈக்குவல் டு 17. அப்ப சி பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 16. சி பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 16 போலாமா? ஓகே, டன். எனக்கு என்ன வேணும், சி தான் வேணும், அதானே? அப்ப இது எப்படி எழுதலாம், இதை டிரைவ் பண்றது, இதை டிரைவ் பண்றது எப்படி எழுதலாம், இந்த சி இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் பி போடலாமா? ரெண்டும் ஒண்ணு தானே. சி இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் பி போடலாம். அப்ப எங்கெல்லாம் சி வருதோ, சாரி எங்கெல்லாம் பி வருதோ, சாரி நமக்கு என்ன வேணும், பி இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் சி போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு பி தான் இருக்கு, அப்ப எனக்கு சி தான் வேணும். அப்ப இது எப்படி மாத்தலாம், பி இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் சி அப்படின்னு போட்டுக்கலாம். 16 மைனஸ் சி அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப எங்கெல்லாம் பி வருதோ அங்க 16 மைனஸ் சி போடலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இதை நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன், ஈக்குவேஷன் 2. அப்ப சப்ஸ்டிட் பண்ணலாமா, மைனஸ் 2 பி தான் எப்படி போட்டிருக்கேன், 16 மைனஸ் சி அப்படின்னு போட்டிருக்கேன். 16 மைனஸ் சி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இப்ப மைனஸ் 2ஆல பெருக்கலாம். அப்ப மைனஸ் 32 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் பிளஸ் 2c பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அடுத்து இங்க என்ன இருக்கு, 2c ஒரு சி 3c இருக்கு, அதானே? அப்ப மைனஸ் 32 பிளஸ் 3c ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ இப்ப எனக்கு என்ன வந்திருக்கும், 3c ஈக்குவல் டு மைனஸ் 3 பிளஸ் 32. ஏன்னா மைனஸ் 32 இங்கிட்டு போனா பிளஸ் 32 மாறிடும். அப்ப 3c ஈக்குவல் டு
29. C is equal to 29/3. C is equal to 29/3. புரியுதா எப்படி சால்வ் பண்றோம்னு? ஸோ ஜஸ்ட் ஷோகேஸ். சரிங்களா? ஈக்குவேஷன்ல நம்ம சால்வ் பண்ணி போட்டிருக்கோம், மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கு? ஏ எம், அதாவது பேஸ் வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா இது எப்படி இதெல்லாம் எம் பவர் ஏ எம் பவர் பி, அப்ப ரெண்டுமே ஏபின்னு இருக்கு. இது எப்படி இதெல்லாம் எம் பவர் ஏ மைனஸ் பி எழுதலாமா? ரெண்டு ஒன்று தானே. இந்த வேல்யூ அப்படித்தானே எழுதலாம்ல, ஏ எம் பவர் எம் ஏ மைனஸ் பி எழுதலாம். ஓகேவா? அப்ப இதுக்கு அதே மாதிரி தான் பி மைனஸ் சி எழுதலாம், அது சி மைனஸ் சி எழுதலாம். அப்படியே தான் எழுத போறேன். அப்ப எம் பவர் ஏ மைனஸ் பி த ஹோல் டு த பவர் ஆஃப் ஏ பிளஸ் பி இன்டு எம் பவர் பி மைனஸ் சி ஹோல் டு த பவர் ஆஃப் பி பிளஸ் சி இன்டு m power c minus a whole to the power of c plus a into 1/m அப்படின்ட்டாங்க. சோ இப்ப பெருக்கலாம், பவர் ஆஃப் பவர். அப்ப m power a square minus b square into m power b square minus c square into m power c square minus a square into 1/m போட்டாச்சு. 1/m போட்டாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா பேஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கா? அப்ப பெருக்கல் விரிச்சா பெருக்கல் கூட்டல் இல்ல, அப்ப m நான் பேஸா எடுத்துக்கிறேன் வெளியே. அப்ப அப்படியே எழுதுறோம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இங்க பெருக்கல் வந்துடுறாங்க பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இன்டு 1/m. இதான் விஷயம், எடுத்து எழுதியாச்சு. இப்ப நம்ம வழக்கம் போல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளஸ் மைனஸ் கேன்சல் பண்ண போறோம். சரிங்களா? பிளஸ் சி மைனஸ் சி, ஓகேவா? பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அப்ப எம் பவர் 0வா மாறிடும் இன்ட்டு 1/m மாறிடும். எனிதிங் இஸ் பவர் 0, நமக்கு என்ன 1. அப்ப 1 இன்ட்டு 1/m, ஆன்சர் என்ன 1/m இஸ் ஆன்சர். இந்த क्वेश्चन ஆன்சர் 1/m. ஓகேவா? சோ இதே மாதிரி क्वेश्चंस தான் நம்ம இப்ப சால்வ் பண்ணோம். 5 பவர் 66 3 பவர் 66 क्वेश्चन சால்வ் பண்ணோமா, அதே மாடல் தான் இதுவும். அப்ப பேஸ் பவர் வேல்யூன்ற பட்சத்துல a பவர் n into a பவர் m அந்த மாதிரி. அப்ப 2 பவர் into 2 பவர் 40. அப்ப இதான் இதுக்கு ஆன்சர். அப்ப ஆன்சர் என்ன 2 பவர் 40 plus 1 40 plus 1. அப்ப ஆன்சர் 2 power 41. இந்த மாதிரி क्वेश्चंस தான் நம்ம பார்த்தோம். சரியா? ஏரியலாம் இப்ப the y direction is proportional to x plus 3 அப்படின்றாங்க. அப்படி பண்றப்ப x is equal to 1, அடுத்து y is equal to 8. what is the value of x plus 3 ன்றா? x is equal to 3. x ஓட வேல்யூ 3 ஆவறதுக்கு என்ன வேல்யூன்னு கேக்குறான். அப்ப எனக்கு y ஓட வேல்யூ தெரியாது, முதல்ல y ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு நம்பர் நம்ம வச்சுக்கலாம், கண்டுபிடிக்கிறதுக்கா k ன்னு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், x plus 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ y ஓட வேல்யூ தான் நமக்கு என்ன சொல்லியிருக்கா 8 ன்னு சொல்லியிருக்கா. அப்ப 8 is equal to k, அந்த நம்பர் தெரியாது. அப்ப x plus x க்கு தான் என்ன வேல்யூ கொடுத்திருக்கா 1. அப்ப 1 plus 3, அப்ப என்ன வந்திருக்கும் k. இங்க 4 கிட்ட வந்தா 2, அப்ப k is equal to 2 ன்னு மாறிடும். இப்ப k கண்டுபிடிச்சேன், அந்த நம்பர் வந்து 2 ன்னு கண்டுபிடிச்சேன் நான். சரிங்களா? அந்த ஒரு புட் ஆஃப் வேல்யூ நம்பர் வந்து 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப what is the value of y when x is 3 ன்றா? x வந்து 3 வந்திருக்கப்போ y ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்ப y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். எப்ப கண்டுபிடிக்க போறேன்? x ஓட வேல்யூ 3 இருக்கும் பட்சத்துல, இந்த இடத்துல 3 வருதுன்னு பட்சத்துல, அப்ப k தான் 2 ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப 3 plus 3 6. சரிங்களா? அப்ப y is equal to 2 into 6. சோ அப்ப y is equal to 12. அப்ப y ஓட வேல்யூ என்னவா தான் இருக்கும் இந்த இடத்துல 12, மறந்துடாதீங்க. y ஓட வேல்யூ 12. சோ அடுத்து இந்த क्वेश्चंस பாருங்க. ABCD அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, அது அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போட்ற வேண்டியதா, பெரிய ஒரு விஷயம் கிடையாது.
சோ அப்ப a ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு? a ஓட வேல்யூ 6 7/2. b ஓட வேல்யூ என்ன? நமக்கு b is equal to 23/4. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 5 20. அடுத்து c ஓட வேல்யூ நமக்கு என்ன சொல்லிருக்கான்? 23/5 அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து d ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்கான்? 4 8 32 35/8. ஓகே, இத வந்து நான் போட்டேன். இப்ப ab/cd ன்னு போட்டிருக்கான். ab/cd. அப்ப ab/cd. அப்ப a ஓட வேல்யூ 7/2. அதானே? அடுத்து என்ன வந்திருக்கு? int ஏனா int இருக்கா? b 23/4 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டிவிஷன்ல தான் cd கொடுத்திருக்கான். 23/5 இன்டு 35/8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான கொடுத்திருக்கான். அப்ப டிவிஷன் ஆஃப் டிவிஷன் போறப்ப நமக்கு என்னவாகும்? இந்த வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறிடுமா? மேல போறப்ப ரெசிப்ரோக்கலா மாறி வச்சுக்கலாமா? இன்டர்ன் போட்டு வச்சுக்கலாமா? சோ அப்ப இந்த இடத்துல என்னவா வரும்? இந்த வேல்யூஸ் அப்படியே மேல டிரான்ஸ்ஃபர் ஆறப்ப நமக்கு இன்டு 5/23 இன்டு 8/35 மாறிடும் இந்த இடத்துல மேல போடுறப்ப. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிளிஃபை த வேல்யூ. சரிங்களா? 23க்கு 23 கேன்சல். அடுத்து 1 4 4 ஈர் 4 8 கேன்சல். 2க்கு 2 கேன்சல். 1 5 5 7 5 35 கேன்சல். 1 7 7 1 7 கேன்சல். அப்ப ஆன்சர் என்ன இந்த क्वेश्चनக்கு? 1 இஸ் ஆன்சர். மறந்துடாதீங்க. சரி, 87க்கு ஆன்சர் 1. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 9 வரைக்கும் சரியா? find the smallest number which will exactly divided by all the values from 1 to 9. அப்ப 1 to 9ல டிவைட் ஆகுது. அப்ப 1ல இருந்து 9 வரைக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. அவ்வளவுதான் ஆன்சர். 1ல இருந்து 9 வரைக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. அவ்வளவுதான். ரெண்டால அடிச்சுட்டோம்னா 1 1 2 3 4 9 7 5 அதே தான் வந்திருக்கும் 3. அடுத்து அகைன் we deal with 2 1 1 3 1 5 3 7 2 and 9 அப்படின்னு வந்துருச்சு. அதானே? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 2 டேபிள்ல போடுறப்ப 1 1 3 1 5 3 7 1 9 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து நம்ம என்னால போறோம்? 3 ஆல போட போறோம். சோ 1 1 1 1 5 1 7 1 3 அவ்வளவுதான். சரிங்களா? இந்த நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 5யும் சரி 7ம் சரி 3யும் சரி பிரைம் நம்பர் தான். அப்ப நமக்கு அந்த டேபிள்ல தான் டிவைட் ஆகும். அப்ப அப்படியே பிரிக்கிற வேண்டியதான். 2 4 4 2 8 8 3 24. அப்ப 24 இன்ட்டு 5 35. சரிங்களா? இன்ட்டு 5 இன்ட்டு 21 3 21. அப்ப 2 பெருக்கிறப்ப 120. 120 இன்ட்டு 21 அதானே? 120 இன்ட்டு 21. அப்ப 120 240 பெருக்கிறப்ப 2 0 5. சோ 2520 இஸ் ஆன்சர். 2520 இஸ் ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு. சரிங்களா? சிம்பிள். இதுதான் எல்சிஎம் எடுத்து போடுறது அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்ப 2520ன்றது அந்த என்டையர் எல்லா நம்பர்லயும் டிவைட் ஆகும். 1 ஆல 2 ஆல 3 ஆல 4 ஆல 5 6 7 8 9 எல்லாத்துலயும் டிவைட் ஆகிற நம்பர் தான் அது. சரிங்களா? மறந்துடாதீங்க. ஓகே, செஸ் போர்ட்ல வந்து எத்தனை ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்கு? how many squares are there அப்படின்னு சொல்லிருக்காங்க. how many squares are there அப்படின்னு சொல்லிருக்காங்க செஸ் போர்டு. அப்ப செஸ் போர்டுன்றது பாத்தீங்க அப்படின்னா ரோ வைஸ் காலம் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 8 8 இருக்கும். சரிங்களா? ரோ 8 இருக்கு, காலம் 8 இருக்கும். சரிங்களா? அப்ப ரோ வைஸ் காலம் வைஸ் ஈக்குவலா இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணிடணும். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் டாட் 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 பிளஸ் நமக்கு என்ன வந்திருக்கும்? 8 ஸ்கொயர் வரைக்கும். இதான் ஆன்சர். இதோட வேல்யூ எல்லாம் சம் பண்ணீங்க அப்படின்னா இது காட் இட் ஆன்சர். என்ன வரும் அப்படின்னா 1 ஸ்கொயரோட 2 4 9 அதானுங்க. இல்ல நீங்க ஃபார்முலா கூட போடலாம். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் டாட் 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 பிளஸ்ன்றப்ப நமக்கு என்ன வரும்? ஸ்கொயர் கலர் பண்ணலாம். n இன்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6 இந்த ஃபார்முலா கூட போடலாம், தப்பு இல்ல. சரிங்களா? இல்ல நான் டைரக்டாவே வந்து நான் என்ன பண்றேன்? ஆட் பண்ணி போடுறேன் சார், எனக்கு ஈஸியா இருக்கும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அடுத்து 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் இதெல்லாம் நான் மல்டிபிள் ஆட் பண்றேன். ஆட் பண்ணீங்கன்னா காட் இட் ஆன்சர் 204. சரிங்களா? 204 வரும். சரிங்களா? இதான் இதுக்கான ஆன்சர். சோ அடுத்து சிம்பிளிஃபை அப்படின்றாங்க. சோ வழக்கம் போல நம்ம இந்த இடத்துல இருந்தா வரணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணணும்.
ஏன்னா பார் வேல்யூஸ் பேஸ் பண்ணி இருக்கு. அப்ப 1/2 1/4 அப்ப 4 இஸ் எல்சிஎம். அப்ப 2 டைம் 2 மைனஸ் 1 அப்ப 1/4 இதை சால்வ் பண்ணா மைனஸ் 5 இருக்கு அதானே மைனஸ் 5 அப்ப 20 மைனஸ் 1 19/4 இதை சால்வ் பண்ற அப்ப இந்த என்டையர் வேல்யூக்கு 19/4 அதானே வரும். ஓகேவா 19/4 அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு மைனஸ் 8 இருக்கு மைனஸ் 8 இருக்கு 4 32 32ல ஒரு 19 கழிச்சிடலாம் அப்ப 12 13/4 அப்ப இது வரைக்கும் நமக்கு என்ன வந்திருக்கு 13/4 ஓகே இருக்கட்டும் பிளஸ் பிளஸ் 13/4 பிளஸ் அடுத்து இது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பிராக்கெட் குள்ள இருக்குது சால்வ் பண்ணோம்னா என்ன ஒரு கிராஸா மல்டிபிள் பண்ணலாமா பண்ண முடியாது சரிங்களா. அப்ப 10 நமக்கு என்ன வந்திருக்கு 21 டிவைடட் பை 1 அப்படின்னு வந்திருக்கு. அப்ப டிவைடட் பை 1 10/1 நமக்கு என்ன வந்திருக்கு டிவைடட் பை 1 அப்படின்னு வந்திருக்கு. சோ அப்ப இதை நம்ம சால்வ் பண்றப்ப என்ன வந்திருக்கும் 1 இருக்கு 1 இன்ட்டு 21/10 மாறிடும் 21/10 மாறிடும். அப்ப இந்த வேல்யூ சால்வ் பண்றப்ப 21/10 21/10 பிளஸ் 13/4 அப்படின்னு வந்துடும் 13/4 இதுதான் இந்த பிராக்கெட்டுக்கும் இந்த பிராக்கெட்டுக்குமான ஒரு சோர்ஸ் இந்த பிராக்கெட்ல இருந்து. அப்ப இதை சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணோம்னா என்ன வந்திருக்கும் 20 2 டைம் 42 பிளஸ் இது 5 டைம் வந்திருக்கும் 50 50 15 65 அப்ப 107/20 அப்ப மைனஸ் 107/20 இதுதான் வந்து இந்த சீக்வல் மைனஸ் இந்த மைனஸ்ன்றது இந்த இடத்துல வர்ற மைனஸ் அடுத்தானே. அதால என்ன பண்ண போறோம் மைனஸ் 1/3 நான் பண்ண போறேன் மைனஸ் 1/3 நான் பண்ண போறேன். அப்ப 60 பேஸ் ஏன்னா 2 மைனஸ் மைனஸ்ல இருக்கு. சோ அப்படி அடிச்சு கொடுத்தா அப்படின்னா 20 டைம் வந்திருக்கும். அப்ப 20 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் அப்ப 3 டைம் வந்திருக்கும் கரெக்டா 3 டைம் நமக்கு வந்திருக்கும். அப்ப இங்க 3 டைம் அப்ப 321 அப்படி பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 20 மைனஸ் 321 அப்ப மைனஸ் 341 டிவைடட் பை 60 அப்ப 1 6 5 30 அப்ப மைனஸ் 5 5 30 41/60 இருக்கா ஆப்ஷன் ஏல மைனஸ் 5 41/60 இஸ் ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு. லேயர் பை லேயரா நான் செஞ்சுட்டு இருந்தேன் அத லேயர் பை லேயரா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா காட் இட் ஆன்சர் வெரி ஈஸி சரிங்களா. இங்க பாருங்க how many days are there in the x weeks and x days ன்டா x weeks and x days ன்டா அப்ப x ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கும் அதானே அதனால தான் 7x x days plus x days அப்ப மொத்த ஆன்சர் 8x இஸ் ஆன்சர் இந்த क्वेश्चन. படிக்கிறப்ப தெளிவா படிக்கணும் ரொம்ப சிம்பிள் பெருசா நீங்க எக்ஸ்பிரஸ்லாம் பண்ண கூடாது. how many days are there in x week x days x week அப்ப வீக்குக்கு இது வந்துரும் டேஸ்க்கு இது பொருந்தும் x daysக்கு தனியா அப்ப மொத்தம் 8x இஸ் ஆன்சர். சோ இங்க பாருங்க 3 அது இன்ஃபினிட்டிவா போகுது முடிவுறா தொடரா போகுது. அப்ப 3 எனக்கு முடிவுறா தொடரா போகும் பட்சத்துல எனக்கு ஆன்சர் என்ன the same number will be the answer நம்ம பாத்துறோம். சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் நடக்கிறப்ப இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் போறோம். அதே போல பிளஸ் வேல்யூலாம் வந்தா என்ன பண்ணணும் மைனஸ் வேல்யூ வந்தா என்ன பண்ணணும் அப்ப இன்ஃபினிட்டி இல்லாம அப்படியே h பண்ணி நின்றா எப்படி போடணும் அப்படி எல்லாமே நம்ம கிளாसेसல டிஸ்கஸ் பண்ணோம். சோ இப்ப √3 இன்ஃபினிட்டி டைம்ஸ் போகுது அப்படின்னா என்ன நம்பர் இன்ஃபினிட்டி டைம்ஸா போகுதோ தட் இஸ் தி நம்பர் இஸ் ஆன்சர் 3 இஸ் ஆன்சர். இது கொஞ்சம் சுவாரஸ்யமான क्वेश्चन ஸ்கூல் புக்ல இருக்குங்க இது ஸ்கூல் புக் சம்ஸ் 9th சம் இது இங்க பாருங்க 12a பிளஸ் இது அதுக்கு அப்புறம் என்னது 6ab இது பண்ணுனா எனக்கு என்ன ஆன்சர் வருதா a09 வருதா இதான் இதோட சமன்பாடு சரிங்களா புரியுதா.
இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 9 வரணும், இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 0 வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் விஷயம். சரியா? ஏன்னா கூட்டல் தானே சொல்லியிருக்கான். அப்ப ரெண்டோட எதை கூட்டினா 0 வரும்? இதான் ஐடியா. ரெண்டோட எதை கூட்டினா 0 வரும்? ரெண்டோட 8 கூட்டினாதான் 0 வரும். 2 + 8 10, 10 0 மிச்சம் 1 கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல 8 தான் போட முடியும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன வந்திருக்கோம்? 6 1 7 1 8. அப்ப இந்த இடத்துல 8 தான் வந்திருக்கும். அப்ப ஆன்சர் என்னது? 809. புரியுதா? 809 தான் இதோட ஆன்சர். அப்ப ஏவோட ஆன்சர் எனக்கு தெரியும் 8ன்னு. ஏக்கு என்ன போட்டிருக்கேன்? 8. அப்ப இந்த இடத்துல ஏக்கு என்னதான் வரும்? 8 தான் வரும். அப்ப 8 எதை கூட்டினா 9 வரும்? 1 கூட்டினா தானே 9 வரும். அப்ப ஆக்சுவலா என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? டைரக்டா கேட்கறதுக்கு இன்டைரக்டா கேட்டிருப்பான். 128 681 ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 809. இதான் இதோட சாராம்சம். அதைத்தான் ஏபின்னு கொடுத்திருக்கான். ஏ வர இடத்துல எல்லாம் என்ன போட்டிருக்கான்? 8 வருதா? பி வர இடத்துல எல்லாம் 1. அதான் விஷயம். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? ஏக்கு 8 பிக்கு 1ன்னு இருக்கா? ஸ்கூல் புக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பட் இது மாதிரி நம்மளாம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ்ல தான் கொஸ்டின்ஸ் எடுத்து வைப்போம். சரிங்களா? கொஞ்சம் ட்ரிக்கி மோட்ல இருக்கணும், சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றனால. சரிங்களா? எல்லாமே ஓப்பன் சோர்ஸாவே, எல்லாமே வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கலாவோ இல்ல ஈக்குவேஷனா இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு யோசிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இன்செர்ட் பண்ணணும்னு சொல்லி செலக்டிவா சூஸ் பண்ணது. பட் ஸ்கூல் புக் சம் இது. சரிங்களா? அவுட் சோர்ஸ்ல இருக்கலாம், ஸ்கூல் புக் சம்ஸ் தான் இது. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. இது எப்படி இருக்கு? a² - b² இருக்கு. அப்படிதானே? அப்ப a² - b² எப்படி எழுதலாம்? a + b a - b. இதானே? இப்ப இந்த ஈக்குவேட்டர் நான் எழுத போறேன். அப்ப 43 56 சாரி 43 56 43 சாரி a b தானே 21 71. அப்ப இது a + b கிடைச்சிரும். இப்ப 7 7 5 12க்கு 2 மிச்சம் 1 4 1 5 6. அப்ப 65 27 இந்த மேல இருக்குது. சரிங்களா? அடுத்து என்ன வந்திருக்கு? இன்ட். கரெக்டா? a - b a - b பண்ணீங்க அப்படின்னா 6ல 1 போச்சுன்னா 5. இங்க 10 10ல 7 போச்சுன்னா 3 3 3 5 8. இங்க 1 இங்க 2 21 85 21 85 டிவைடட் பை 21 85 இன்ட் 1/43 43 56. அதானே? 43 56 21 75 ரெண்டையும் கூட்டம் என்ன வந்திருக்கும்? 65 27 65 27. சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் தெரியும்ல? சோ அப்ப இந்த இருக்கலாம் பெருக்கல்ல ஒன்னு கேன்சல் ஆயிடுவானா? இந்த இருக்கலாம் பெருக்கல்ல ஒன்னு கேன்சல் ஆயிடுவானா? அப்ப மீதி என்ன இருக்கு? 1 இருக்கா? தட் இஸ் ஆன்சர். 1 இஸ் ஆன்சர். சோ அடுத்த क्वेश्चंस பாருங்க. இந்த ஈக்குவேஷனை சமம் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப 2x - 1 the whole square is equal to 9றாங்க. அப்ப ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுனா ரூட்டா மாறிடும். அப்ப 2x - 1 is equal to √9. 2x - 1 is equal to 3. அதானே? அப்ப 2x is equal to 4, x is equal to 2. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் சமன்பாட்டுல வர்றப்ப. சரிங்களா? சோ அப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த √3 அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 9ல இருந்து ரூட்ல இருந்து எடுத்தா +3 ஆ இருக்கலாம் -3 ஆ இருக்கலாம். இது +3 வச்சு போட்டோம். அடுத்து -3 வச்சு ஒரு ஈக்குவேட் பண்ணுவோம். 2x - 1 is equal to -3. அதானே? அப்ப 2x is equal to -2. ஏன்னா -1 அங்கிட்டு போச்சுன்னா +1 மாறிடும். அப்ப -2. x is equal to -2/2. அப்ப -1 x. அப்ப நமக்கு x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? -1, 2. ஏன்னா என்ன வேணாலும் இருக்கலாம் நமக்கு. ஏன்னா இந்த ரூட்ல இருந்து வெளியே இருக்கிறப்ப +or -3. அப்ப +ல வரப்ப இது, -ல வரப்ப அது. சரிங்களா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு. 100 क्वेश्चंस பேப்பர். 100 क्वेश्चन 100 क्वेश्चन. சோ அப்ப அந்த 100 क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட்டா எழுதி இருக்காங்க, தப்பா எழுதி இருக்காங்க, அட்டெண்ட் பண்ணல, அன்அட்டெம்ப்ட்ஸ். சரிங்களா? क्वेश्चन அட்டெண்ட் பண்ணவே இல்ல, அன்அட்டெம்ப்ட். சரிங்களா? இத மூணு கேட்டகரிஸ் பண்றாங்க. கரெக்ட்டா இருந்தா 1 மார்க், தப்பா இருந்துச்சு அப்படின்னா half the mark will be reduced.
தப்பா இருக்கிற கொஸ்டினுக்கு half the mark reduced, அன்அட்டெம்ப்ட்க்கு வந்து 1/4 of the mark is reduced அப்படின்றாங்க. சரிங்களா? நான் அட்டெம்ப்ட்க்கு நான் ஆன்சர் பண்ணதுக்கு. Find the total marks scored by the candidate who answered 88 questions. அப்ப ஆன்சர் பண்ணது மொத்தம் 88 கொஸ்டின். 88 கொஸ்டின்ல 61 கொஸ்டின் கரெக்ட். அப்ப மிச்சம் இருக்க 27 தான் தப்பு. அப்ப 61 கரெக்ட், 27 தப்பு. அதானே? மிச்சம் 12 வந்து அன்அட்டெம்ப்ட். சரிங்களா? அப்ப 12க்கு 1/4 ஆஃப் த வேல்யூ. கரெக்டா? ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு 4 கொஸ்டினுக்கு 1 மார்க் போகும். அதான சொல்லியிருக்காங்க. 4 கொஸ்டின் தப்பாச்சுன்னா 1 மார்க். இங்க வந்து 12 கொஸ்டின், அப்ப -3. இங்க 3 மார்க் அன்அட்டெம்ப்ட்க்கு. இதுக்கு வந்து 27 கொஸ்டின், அப்ப ஒரு ஹாஃப் த மார்க், 2 கொஸ்டினுக்கு ஒரு மார்க் ரெடியூஸ் ஆகும். அப்ப டிவைடட் பை 2 போட்டோம்னா 13.5 மார்க் வந்து என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும். 27/2 வேற ஒன்றும் பண்ணல. சோ இங்க -3. அப்ப மொத்தம் 16.5 மார்க்க கழிக்கணும். எதுல? மொத்தமா வாங்கினா 61 மார்க்ல. அப்ப 61 மைனஸ் 16.5 கழிச்சிடலாம். இங்க 4, இங்க 5 இருந்துச்சு. அப்ப 4, 44.5 இஸ் ஆன்சர். அவனோட ஃபைனல் குமுலேட்டிவ் ஸ்கோர் will be 44.5 மார்க்ஸ். சும்மா படிச்சு அப்படியே எழுத வேண்டியதுதான். பெருசா மூளைக்கெல்லாம் வேலை கிடையாது. சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்து கொடுத்துட்டான். ஓகே, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் 234 அப்படின்ட்டாங்க. சரிங்களா? சோ அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரோட என்னன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2ab தானே இதோடது. ab தான் நமக்கு இங்க இருக்கு. என்னது? நமக்கு ab தான் என்ன இருக்கு. இது எப்படி போடலாம்? a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் போடலாமா? இத a plus b the whole square போடலாமா? அப்படி போட்டோம்னா என்ன வரும்? a square plus b square இந்த இருக்கு plus 2ab. அப்ப 234 plus இந்த 2ab தான் இங்க கொடுத்திருக்கானே 108 னு. அப்ப 2ab னா என்ன வந்திருக்கும்? 2ab 2 * 108. அப்ப 234 plus ஒரு 216. அப்ப 450. இது என்னது? a plus b the whole square. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? a minus b the whole square. அதானே? a minus b the whole square. a minus b the whole square ஃபார்முலா என்ன? a minus b தான். ஆனா a minus b the whole square என்ன வரும்? a square plus b square minus 2ab. இதானே இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப a minus b the whole square என்ன வரும்? a square plus b square minus 2ab. அதானே? அப்ப a square b square எவ்வளவு வந்திருக்கு? 234 கொடுத்துட்டான். மைனஸ் 2ab என்ன வந்திருக்கு? 216. இத கழிச்சிடலாம். அப்ப கழிச்சிட்டோம்னா என்ன வந்திருக்கும்? 16 20 16. ஓகே, ஆன்சர் என்ன வந்திருக்கு? 16னா 20 20 ஒரு 34 14 18. சரிங்களா? a minus b the whole square வந்து 18. சரிங்களா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதான் கேட்டிருக்காங்க a plus b minus a minus b. எனக்கு a plus b the whole square தெரியுமா? அப்ப a plus b the whole square divided by a minus b the whole square is equal to 450 divided by 18. அடுத்தலாமா ஒரு 18 ஈ 18 36 46. அப்ப 9 90 இருக்கு. அப்ப 18ல 9 5 டைம் வரும். அதானே? அப்ப இது என்டையரா சால்வ் பண்ணா என்ன வந்திருக்கு? 25 வந்துருச்சு. அப்ப எனக்கு என்ன வரணும்? a plus b a minus b தான் வரணும். நான் ஸ்கொயர்ல வச்சிருக்கேன். அப்ப 25 த ரூட் வெளிய எடுத்துறணும். அப்ப 5 இஸ் ஆன்சர். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன? 5. புரியுதா? எப்படி சால்வ் பண்ணனும்? வெரி சிம்பிள். சோ அப்ப அடுத்த क्वेश्चंस பாருங்க. a plus b the whole square. அது எப்படி எழுதலாம்? a square plus b square plus 2ab. அதோட எதை கூட்டணும் இருக்கான்? a square plus b square minus 2ab கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். கூட்டணும்னு சொல்லியிருக்கான். அப்ப minus 2ab plus 2ab கேன்சல் ஆயிரும். அப்ப இது இருக்கிறப்ப 2a square plus b square இருக்குமா? இது ஆன்சர். ஆப்ஷன் டி ல இருக்கா? 2a square plus b square. That is answer. இங்க பாருங்க, முழு வர்க்கமாக மாற்றணும். which of the following should be added? என்ன நீங்க என்னத வந்து சேர்த்துக்கனா? which of the following should be added to make a x power 4 plus 64 a perfect square ன்றா.
அப்ப இது எப்படி பண்ணலாம், இது x பவர் 4 x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மாத்தலாம் சரியா, பிளஸ் 8 ஸ்கொயர் அப்படின்னு மாத்தலாமா. சோ அப்ப இது பாக்குறதுக்கு என்ன இருக்கு, இது a ஸ்கொயர் a, இது b, அப்ப a plus b the whole square. அப்ப a plus b the whole squareல எனக்கு ஒண்ணு எதை மட்டும் சேர்த்தா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறிடும், a square plus b square plus 2ab. இத சேர்த்தா போதுமா, 2ab இத மட்டும் சேர்த்தா போதுமா, சேர்த்தா வந்து இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ஈக்குவேஷனா மாறிடுமா. அப்ப 2 × 8x தெரியாது, அப்ப 2 × x அதுக்கு போல 8, அப்ப நமக்கு என்ன வந்திருக்கும் 8 2 16x ஸ்கொயர் இஸ் ஆன்சர். 16x ஸ்கொயர் இஸ் ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு. So the last question என்ன சொல்லிருக்காங்க, அதேதான் a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணணும் நம்ம, a plus b into a minus b. ஓகேவா, அப்ப 75 983 அதோட 45 983. சோ 6 8 8 16 6 மிச்சம் 1 18 19 9 மிச்சம் 1 1 7 8 8 12 சரிங்களா. 1,21,966 டிவைடட் பை 30,000 இன்ட்டு a மைனஸ் பி. இதுல இருந்து இதை கழிச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கும் நமக்கு 30,000. அப்ப இது கேன்சல் ஆயிடும். அப்ப 1,21,966 என்பதே விடை சரிங்களா. தட் இஸ் வே. சோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, டெஸ்ட் 1ஓட சிம்பிளிஃபிகேஷனோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். சோ இதே மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பேஸ்ட் क्वेश्चन தான் அடுத்த எக்ஸாம்ஸ்லயும் இருக்கும் சரிங்களா. சோ நாங்க RKIS அகாடமில வச்சிருக்க இந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணி நீங்க TNPSC 2026ல வேலைக்கு போறதுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ.